ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு எதிர் வீடு பிருந்தா. பிருந்தாக்கு வயசு பார்த்தீங்கன்னா 40. இவ ஒரு பிராமின். ஆளு பார்க்க நல்லா ஹோம்லியாக இருப்பா. இவங்க கணவர் அவர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். இவங்களுக்கு 2 பசங்க. ஒருத்தன் 8வது படிச்சுட்டு இருந்தான், இன்னொருத்தன் 6வது படிச்சுட்டு இருந்தான். பிருந்தா பார்த்தீங்கன்னா எப்பயும் வாசலில் இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாள். அவள் வெளியே வரும்போதெல்லாம் நான் வீட்டிலேருந்து அவளை பார்ப்பேன். என்னடா இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தினமும் பார்ப்பேன். அவள் பார்க்கும்போது நானும் சிரிப்பேன், அவளும் சிரிப்பாள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நான் ஒர்க்குக்கு போயிடுவேன். இவ வீட்டில் இருப்பாள். எனக்கு இவ கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்தேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்காமே இருந்தது. ஒரு நாள் இவங்க வீட்டில் கேஸ் சிலிண்டரு தீர்ந்துடுச்சு. கேஸ் புக் பண்ணியிருக்காங்க, ஆனால் கேஸ் வரல. ஆனால் இவங்க சமையலும் பண்ணணும். அக்கம் பக்கத்தில் வீட்டில் எல்லார்கிட்டேயும் போயிட்டு சிலிண்டர் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. ஆனால் யார்கிட்டேயும் இல்லை. நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி, நம்ம வீட்டுக்கும் வருவாங்க, கேட்பாங்க. அப்போது நம்ம யூஸ் பண்ணுற சிலிண்டரே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் இவங்க நம்ம வீட்டுக்கே வரல. அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. நான் ஒன்று என்னடா எப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மாவே நம்ம வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் திங்ஸ் போட்டேன். அப்போது அந்த குக்கரோட விசில் சவுண்டெல்லாம் கேட்டதும் இவங்க ஒன்று யோசிச்சாங்க. ஐயோ, நம்ம எதிர் வீட்டில் கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா நம்ம வீட்டுக்கு வந்தா. வந்ததும் வாங்க அப்படின்னு இவ்வளோ வந்தா. வந்ததும் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கான்னு கேட்டா. எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இல்லை, வேணும்னா நான் யூஸ் பண்ண சிலிண்டர் எடுத்துக்கிறீங்களான்னு. ஐயோ, அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா. பரவாயில்லைங்க, நான் சமைச்சு முடிச்சிட்டேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போது எப்படிங்க உங்களுக்கு நான் ரிட்டன் தர்றது அப்படின்னா. இல்லை பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக சொன்னேன். ஒன்று பிருந்தானை கேட்டா, எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னா. சொல்லுங்கன்னு. இந்த சிலிண்டர் கொஞ்சம் வீட்டில் கொண்டு வந்து வச்சிடுறீங்களா அப்படின்னா. நீங்கள் போங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். சரி, நானும் கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போனேன். போனதும் ஏங்க இந்த கேஸ் சிலிண்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். அவர் தான் பண்ணுவார், எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னாங்க. சரிங்க, நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் சிலிண்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட கேஸ் ஸ்டவ்வை பார்த்தேன். ஏங்க ஸ்டவ்வு இவ்வளோ அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணுறது இல்லையான்னு கேட்டேன். நான் ஃப்ரைடே ஆனால் க்ளீன் பண்ணிவிடுவேங்கன்னாங்க. இல்லைங்க, மேலெல்லாம் ரொம்ப ரஷ்ட்டாக இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, அந்த க்ளீனிங் பண்ணுற சொல்யூஷன்லாம், அது வேணால் கொடுக்கட்டுமா அப்படின்னு. சரிங்க அப்படின்னாங்க. சரி, நான் இவங்க வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் சொன்னேன். நேராக வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் இருக்கும், அதை கொண்டு வந்தேன். கொண்டு வந்ததும் இவங்க கீழே இதாங்க, இதை கொஞ்சம் அப்படியே தொடச்சி எடுங்க, 2 3 இது போட்டால் போதும் அப்படின்னு. இவங்களும் அப்படியே அந்த கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பிருந்தாவையே பார்த்துட்டு இருந்தேன். இவங்க சைடு ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கள பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஆனால் நம்ம என்ன யோசிப்போம், நமக்கும் இதே மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வரணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ஒரு ஃப்ரெண்டும் இருக்க மாட்டாங்க. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கூட நம்ம இருப்போம் தெரியுமா? இப்போ எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அப்படியே ஜோடியாக போவாங்க, இல்லை கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஃபேமிலியாக போவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தனியாக நடக்கும்போது நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? என்னடா இது, லைஃப் லாங்காக நம்ம இப்படி தனியாகவே தான் இருக்கணுமா? நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இல்லை, அன்பாக பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுவோம். உண்மை தானே ஃப்ரெண்ட்ஸ்?
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ஃப்ரீ சப்ஸ்கிரைப் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ்வெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் ஆனதும் நான் சொன்னேன், இதெல்லாம் வாரம் வாரம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வை க்ளீன் பண்ணணும்னு. சரிங்கன்னு. எனக்கு பிருந்தா கூட இன்னும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தது. உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு. நோட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஃபோன் நம்பரும் நான் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு கேஸ்காரனை கேட்டிங்களா எப்போ வராரான்னு கேட்டேன். 2 நாள் ஆகும் அப்படின்றாரு இந்த ஏரியாவுக்கு வரத்துக்கு. வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கங்க சிலிண்டர் ஆஃபீஸில் அப்படின்றாருன்னாங்க. நான் உடனே சொன்னேன், சரி நான் வேணா போய் கொண்டு வரட்டுமான்னு. ஐயோ உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம் அப்படின்னாங்க. நான் சும்மா இல்லாமல், ஐயோ உங்களை மாதிரி அழகான ஆளுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேஸ் புக்கெலாம் வாங்கிட்டு போயிட்டு சிலிண்டர் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆனால் நான் என்ன பண்ணுறது? அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலிண்டர் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டேன். ஏன் சிலிண்டரு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க வீட்டில் என்ன சமைச்சாலும் சரி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது ஏதாவது கிருத்திகை, அமாவாசை அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வடை, பொங்கல், சுண்டல், பாயசம் இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்லேயும் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. நானும் நல்லாவே சாப்பிடுவேன். ஒரு டைம் சாப்பிடும்போதும் இவங்ககிட்ட சொல்லுவேன், "ஏங்க ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் ஃபுட் எல்லாமே. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லைன்னு." அப்புறம் நானே ஒரு தாட்டி கேட்டேன், "ஏங்க உங்களுக்கு பொங்கல்லாம் செய்ய தெரியுமான்னு?" செய்ய தெரியுமேன்னாங்க. "என்னைக்காவது ஒரு நாள் நெய் பொங்கல் எனக்கு செஞ்சு கொடுங்களேன். எனக்கு பொங்கல் சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு." அதுக்கப்புறம் நான் சும்மா இல்லாமல், "நீங்கள் பொங்கல் செய்யும்போது சொல்லுங்கள். நானும் வந்து பார்க்குறேன். நானும் கற்றுக்கிறேன்னு." அதுக்கு ஒன்று இவங்க, ஐயோ அவர் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எப்படின்னாங்க. இல்லை அவர் ஆஃபீஸ்க்கு போனதும் நான் வரேனே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களுக்கும் அவங்க வீட்லேயும் அவங்களுக்கும் காலையில் இட்லி பண்ணிட்டாங்க. ஒரு 11 மணி இருக்கும். அப்போது எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் பொங்கல் செய்ய சொல்லி தரட்டுமா அப்படின்னாங்க. நீங்கள் காலைல டிஃபன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். பண்ணிட்டேனேன்னாங்க. நான் இன்னும் டிஃபன் பண்ணலங்க. பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. இங்கே வந்து நீங்கள் பொங்கல் செய்யலாமே அப்படின்னு. அதுவும் கரெக்ட் தான். சரி வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்தா. வந்ததும் அந்த பொங்கல் செய்ய ஆரம்பித்தா. நான் கூடயே இருந்தேன். அப்போ தான் அவகிட்ட பேசினேன். "எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு லைஃப் பார்ட்னர்னால் அது உங்களை மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு என்னங்க நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நிறைய பேர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே" அப்படின்னு. உடனே பிருந்தா, "இல்லை அப்படிலாம் இல்லை. நான் படித்தது எல்லாமே கேர்ள்ஸ் காலேஜ் தான். அப்புறம் நான் ஹாஸ்டல்லே இருந்ததால் எந்த ப்ரப்போஸலும் எனக்கு வந்ததில்லை" அப்படின்னா. "இப்போ யாருன்னா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு?" கேட்டேன். உடனே அவங்க சிரித்தாங்க. "எனக்கு தான் கல்யாணம் ஆகி பசங்கள்லாம் இருக்காங்களே. இப்போ போய் என்கிட்ட யார் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க? அதுவும் எனக்கு 40 வயசுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ எப்படி?" அப்படின்னாங்க. "இல்லை நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்." ப்ரப்போஸ் பண்ணதும் பிருந்தாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அ அந்த பொங்கல் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் என்கிட்ட பேசவே இல்ல அவங்க. நானும் அமைதியாவே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. "சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டு. நான் உடனே சாப்பிட்டேன். "என்னங்க 2 நாளா நீங்க மெசேஜும் பண்ணல, எனக்கு ஃபோனும் பண்ணல, பேசவும் இல்ல" அப்படின்னேன். "இல்ல நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, திடீர்னு சொன்னதும் எனக்கு எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்கலாம் இருக்காங்க. நீங்க என்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றீங்களே" அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், "என் மைண்டுக்கு தெரிதுங்க, ஆனா மனசுக்கு தெரிலங்க. ஏன்னா உங்கள பார்த்ததுலேருந்தே எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அவ்வளோ அழகா இருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் யோசிச்சேன் தெரியுங்களா? ஆனா நல்ல வேளை அன்னைக்கு உங்க வீட்ல கேஸ் சிலிண்டரு தீர்ந்துடுச்சு. அத நீங்க கேட்டுட்டு இருக்கும்போதே நான் கொண்டு வந்து குடுக்கலான்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு உங்கள பிடிக்குங்க" அப்படின்னு. உடனே பிருந்தா சொன்னா, "சரி நான் உன்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கட்டுமா?" அப்படின்னா. இருங்க" அப்படின்னு. "ஃப்ரெண்டா மட்டும் தான் இருப்பேன்" அப்படின்னா. நான் ஒண்ணு யோசிச்சேன். சரி பரவாயில்லங்க, நீங்க ஃப்ரெண்டா மட்டும் இருங்கன்னு. இப்படி ஒரு 3 வாரம் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாவே பேசிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு நாளு அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை விஷயமா வெளியூருக்கு போற மாரி இருந்தது. பசங்களும் ஸ்கூலுக்கு போணும். டெய்லி அவங்க வீட்டுக்காரர் தான் பசங்கள எடுத்துன்னு போய் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணுவாரு. அவரு அந்த மீட்டிங் விஷயமா போனதால, இவங்களே கொண்டு போலான்னு சொல்லிட்டு, அந்த பசங்கள ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நடந்தே போலான்னு சொல்லிட்டு. நான் உடனே பார்த்தேன். என்னாச்சுன்னு. "அவரு ஊருக்கு போயிருக்காரு" அப்படின்னாங்க. சரி பசங்கள நானே ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, எனக்கு வேலைலாம் விட்டுட்டு அந்த பசங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வந்தேன். எதுக்குன்னா, இவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு தான். சரின்னு சொல்லிட்டு, நான் போய் ஸ்கூல்ல அவங்கள ட்ராப் பண்ணிட்டு, நானும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "என்ன லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு?" கேட்டாங்க. "இல்ல பண்ணணும்" அப்படின்னேன். நான் வீட்ல லெமன் ரைஸும்
பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். கொண்டு வரட்டுமான்னாங்க. கொண்டு வாங்கன்னு. இவங்களும் வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் நான் அப்ப தான் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்க என்கிட்ட ஃப்ரெண்டாவும் இருக்கிறீங்கன்னு. ஆமா அப்டின்னாங்க. எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொன்னதும், கொஞ்ச நேரம் யோசிச்ச பிருந்தா, சரி இவன் நம்ம எதிர் வீட்ல வேற இருக்கான். நமக்கு நல்லா உதவியும் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம மேல அன்பும் இருக்கான். பாசமாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நாங்க இருக்க ஆரம்பிச்சோம். இருந்ததுக்கப்புறம் 2 பேரும் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கோம். பொதுவாவே நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன யோசிப்போம், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா, அது யோசிக்க மட்டும் தான் முடியுமே தவிர, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இந்த மாரிலாம் நம்ம இருக்கவே முடியாது. அதுவே நம்ம ஒரு ஃப்ரெண்டோ, இல்ல நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா விஷயமும் அப்படியே சொல்லிடுவோம். ஏன்னா, அவங்க எதுவும் நெனச்சுக்க மாட்டாங்க. நெனச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனா, நம்ம கூடயே இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஒரு ஒரு விஷயமும் யோசிக்கணும். எனக்கு இது பிடிக்கும். இது பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம தயங்குவோம். இந்த பிருந்தா மாரி ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தலாம் இருந்தாலும், அவங்க எதிர்பார்த்த அந்த அன்பு, சந்தோஷம், பாசம், கேரிங்கு எல்லாமே வீட்ல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. அந்த மாரி சமயத்தில நாம அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயி, அவங்க கிட்ட நல்லா பேசி, அவங்களுக்கு பிடிச்ச மாரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா, அவங்க லைஃப் லாங்கா நம்ம கூட இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர்.